வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி. வாங்க கதையை தொடரலாம். ஓடி வர்ற பிரதாபன் எதிர வர்ற வீரனை அடிச்சிட்டு அங்க இருந்த ஒரு குதிரையில ஏறி சிட்டா பறக்கிறார். அவர் போறத பார்த்த வீரன் அந்த இன்ஃபர்மேஷனை மந்திரி கிட்ட சொல்ல ஓடி போறான். அதே சமயம் தேரில தளபதி மன்னரை சந்திக்க போய்கிட்டு இருக்கார். அப்போ வழியில அவரை மடக்கிறதுக்கு ஒரு சைடு வண்டியில சில ஆட்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு இன்னும் சில ஆட்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கோட்டை மணி அடிக்குது. அதை கேட்ட தளபதி தேரோட்டி கிட்ட சீக்கிரம் ஓட்டுன்னு அவசரப்படுத்துறார். சடார்னு திடீர்னு ரெண்டு சைடுல இருந்தும் அந்த ஆட்கள் வழிய மறிச்சு அந்த தேரோட்டியை அடிச்சு கீழே விசிடுறாங்க. தேர்ல இருந்து இறங்கின தளபதியும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார். நல்ல வேலையா காரியம் கை மீறதுக்கு முன்னாடி பிரதாபனும் குதிரையில அங்க வந்து சேர்ந்துடுறார். தளபதியும் பிரதாபனும் அந்த கும்பலோட சண்டை போட்டு அந்த ஆட்களை எல்லாம் விரட்டிடுறாங்க. ரெண்டு பேரும் எந்த ஆபத்தும் இல்லாம அவங்க தங்கி இருக்கிற விடுதிக்கு போய் சேர்த்துடுறாங்க. பிரதாபன் தளபதி கிட்ட இனிமேலே இங்க தங்குறது நல்லது இல்லைன்னு சொல்ல, ஆனா தளபதிக்கு இந்த முயற்சியே ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கு. மகாராஜாவை சந்திக்க விடாம மந்திரி தடுக்கிறதுல இருந்து பார்த்தா மகாராஜாவை சந்திச்சா நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும்னு தளபதி உறுதியோட சொல்றார். அதுக்குள்ள வேற வழியில மந்திரி சூழ்ச்சி செய்யலான்னு பிரதாபன் சொல்ல, கவலை இல்ல, நான் இனிமே ஜாக்கிரதையாவே இருப்பேன்னு தளபதி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வெளியே குதிரையோட காலடி சவுண்ட் கேக்குது. என்னென்ன பிரதாபன் போய் பார்த்தா அவங்க தங்கி இருக்கிற விடுதிய மந்திரியோட வீரர்கள் சுத்தி வளைச்சு நிக்க, ரதத்துல இருந்து மந்திரி இறங்கி வந்துகிட்டு இருக்கார். உடனே அவசரமா மந்திரி தான் தன்னோட ஆட்களோட வர்றாருன்னு அதிர்ச்சியோட சொல்றார் பிரதாபன். உடனே தங்கிட்ட இருக்கிற அறிக்கையை பிரதாபன் கிட்ட கொடுத்து, காரியம் மிஞ்சிடுச்சு, இந்த அறிக்கையை உடனே கொண்டு போய் உபதளபதி கிட்ட கொடு. நான் 2 நாள்ல வரலைன்னா இந்த அறிக்கையை வீரர்கள் கிட்ட படிக்க சொல்லுன்னு தளபதி சொல்ல, இந்த சமயத்துல உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு பிரதாபன் மறுக்கிறார். இது என்னோட உத்தரவுன்னு தளபதி சொன்னதும் உடனே மறுவார்த்தை இல்லாம அந்த அறிக்கையை வாங்கிக்கிறார் பிரதாபன். இந்த வழியா குதிச்சு போன்னு பிரதாபன் கிட்ட தளபதி கை காட்ட, அதே சமயம் அவரோட ரூமோட கதவு தட்டப்படுது. பிரதாபனை சீக்கிரம் அனுப்பிட்டு தளபதி கதவை திறக்கிறார். வாருங்கள் மந்திரியாரேன்னு தளபதி சொல்ல, ரொம்ப அதிர்ச்சியோட செய்தி கேள்விப்பட்டதும் திடுக்கிட்டு போயிட்டேன். பட்டாளத்தை விட்டு ஓடின சிலர் உங்களை வழியில தாக்கினாங்களாமின் மந்திரி சொல்ல, கூட இருந்த காளையுக்தி ஆண்டவன் புண்ணியத்தால அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்றார். எங்க உங்களோட உயிருக்கு ஆபத்து நேர்ந்துடுமோன்னு மகாராஜா ரொம்பவும் பயந்துட்டாருன்னு சொல்றார் மந்திரி. அதை கேட்டு லைட்டா சிரிச்சிட்டு தளபதி, நல்லவேளை நீங்க பயப்படலையேன்னு சொல்ல, அதுக்கு மந்திரி, நான் மட்டும் என்ன, நாட்டு மக்களே நடுங்கிட்டாங்க. தளபதினா மக்கள்ல இருந்து மகாராஜா வர ஒரு தனி அக்கறைன்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேர்ல சிரிச்சுக்கிட்டே உட்கார்றார் மந்திரி. உங்களை உடனே போய் கவனிக்க சொன்னார் மகாராஜான்னு மந்திரி சொல்ல, ஓஹோ, தூங்கிக்கிட்டு இருந்த மகாராஜாவை யாரோ எழுப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கிறார் தளபதி. அவரோட ஏளனம் புரிஞ்சும் புரியாத மாதிரி சிரிக்கிறார் மந்திரி. நாட்டு நலனுக்காக உங்களோட உயிரை பாதுகாக்கிறது அவசியம் இல்லையான மந்திரி சொல்ல, ஏன் வீணா நடிக்கிறீங்க, வந்த காரியத்தை சொல்லுங்கன்னு அதிகாரமா கேட்கிறார் தளபதி. உக்ரசேனரே, வீரர்களுக்கு எழுதி வச்சிருக்கிற இந்த அறிக்கை என்கிட்ட கொடுத்துட்டான்னு மந்திரி ஆரம்பிக்க, ஈஸியா போர் தொடுப்பீங்கன்னு சொல்றார் தளபதி. மகாவர்மரே, அந்த அறிக்கை ஒரு காலம் உங்க கைக்கு வராதுன்னு திடமா தளபதி சொல்ல, அப்போ தரமாட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு வீரர்கள் கிட்ட அறையை தேடி பாருங்கன்னு உத்தரவு போடுறார் மந்திரி. உடனே வீரர்கள் அந்த அறையை தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு திரைமறைவுக்கு பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருந்த பிரதாபன் அவசரமா அங்கிருந்து கிளம்புறார். அலட்சியமா மந்திரியை பார்த்து சிரிச்சுட்டு, தேடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு தளபதி சொல்ல மந்திரிக்கு கொஞ்சம் குழப்பமாகுது. நம்ம மந்திரி தான் புத்திசாலியாச்சே, உடனே என்ன நடந்து இருக்குன்னு அவருக்கு விளங்க, அவசரம் பிரதாபன், அவனை தேடி பிடிங்க, இந்த விடுதி முழுசும் தேடுங்கன்னு ஆணையிடுறார் மந்திரி. அந்த சமயத்துல மெல்ல ஜன்னல்ல இருந்து கீழே குதிச்சு ஓடுறார் பிரதாபன். அவர் ஓடுறத ஜன்னல் வழியா பாக்குற வீரர்கள் ஜன்னல்ல இருந்து துப்பாக்கியால சுட பிரதாபன் மதில் மேல ஏறி குதிச்சு தப்பிச்சிடுறார். அவரை தேடி வீரர்களும் துரத்துறாங்க. விடுதி ரூம்ல வீரர்களோட கத்தி முனையில தளபதியை நிக்க வச்சிருக்காங்க. மந்திரி ரொம்ப அவசரமா காளையுக்தி கிட்ட, கோட்டை வாயில கடுமையான காவல் இருக்கட்டும், ஆட்களை அதிகப்படுத்து, பிரதாபன் எப்படியும் தப்பிச்சிடக்கூடாது, ஒவ்வொருத்தரையும் நல்லா சோதனை செஞ்சு வெளியே அனுப்புன்னு ஆணையிடுறார் மந்திரி. தளபதிய கோபமா பார்த்து, உக்ரசேனரே, விளக்கில் விழுந்த விட்டல போல என்கிட்ட விளையாடுறீங்கன்னு மிரட்ட, அதுக்கு தளபதி, நீங்க தான் மகத்தான சக்தி கிட்ட விளையாடுறீங்கன்னு தளபதி சொல்றார். சக்தி, பிரதாபன் மணிப்புரிய விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணா சுட்டு கொல்லப்படுவான்னு ஆத்திரத்தோட மந்திரி சொல்ல, அதுக்கு இகழ்ச்சி அவரை பார்த்து, பிரதாபன் உயிர் போனாலும் அல்லது என்னோட உயிர் போனாலும் நாட்டோட நன்மைக்கும் தேச சேவைக்கும் இந்த 2 உயிரும் பெருசு கிடையாது. பிரதாபனையும் என்னையும் கொன்னிடலாம், ஆனா மக்களோட தேச பக்திய தியாக சக்திய அசைக்க முடியாது. மகாவர்மரே, என்னோட சேனா வீரர்களுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணுங்கிறத மறந்துடாதீங்கன்னு எச்சரிக்கிறார் தளபதி.
அதை கேட்டு சிரிச்சிட்டு, உம்முடைய உத்தரவு இல்லாம உம்முடைய வீரர்கள் எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்களோட அன்பு தளபதி இப்போ நந்தினி கோட்டையில அஞ்ஞான வாசம் செய்ய போறாருன்னு ஏளனமா சொல்றார் மந்திரி. அதுக்கு தளபதி, மகாவர்மரே, ஆரம்பத்திலே தோல்வி அடைஞ்சிட்டீங்க, இனி ஜாக்கிரதையா இரும்னு ரொம்ப அமைதியாவே சொல்றார் தளபதி. உங்க புத்திமதிக்கு நன்றின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மந்திரி கிளம்ப, வாருங்கள் தளபதியாரின் நக்கலா மந்திரி கூப்பிட வீரர்கள் சொல்ல தளபதிய சிறைக்கு கூட்டிட்டு போறாங்க. தப்பிச்சு ஓடின பிரதாபன் ஒரு மாடி வீட்டு சுவர் மேல ஏறி குதிச்சு உள்ள போறார். கீழே அந்த வீரர்கள் அவரை தேடி போறாங்க. இப்படி தப்பிச்சு அவர் ஓட அவரை துரத்திக்கிட்டே துப்பாக்கிய சுட்டபடி வீரர்கள் துரத்துறாங்க. அப்போ அவர் ஒரு இடத்துல மறைஞ்சு நிக்க அந்த இடத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு கதவு மெல்ல திறக்குது. பின்னாடி இருந்த ஒரு ஆள் அவரோட வாயை பத்தி உள்ள இழுத்துட்டு போயிடுறான். இப்ப என்ன ஆபத்துல பிரதாபன் சிக்கிக்கிட்டார்? இவரும் மாட்டிக்கிட்டா தளபதியோட நிலைமை என்ன? நாட்டோட நிலைமை தான் என்ன? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.